அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது பிரம்மகுண்டம், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். நியர் வந்து நம்ம ஜான்பாசா சார் தான் நம்ம இந்த ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்த ஏரியா வந்து 40 ஏக்கர் வந்து கரும்பு ஃபீல்டு. நம்ம ப்ராடக்ட் கொடுத்து ஓவரால் இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா தோட்டத்துக்குமே நான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு பார்த்தோம்னா இப்போ அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்தே எனக்கு காமிச்சிட்டு வந்தாங்க. எல்லா கரும்புமே ஒரே சைஸில் இருக்குது. வரக்கூடிய போத்து கரும்பு என்ன இருக்கோ அதே மாதிரி அடல்ட்டு கரும்பு அதே சைஸில் இருக்குது. இப்போ அதை பற்றி அந்த தோட்டத்துக்கார்ட்டே பேசுவோம், கேட்போம். அவங்க அனுபவத்தை சொல்லிட்டோம். சார் வணக்கம். சார் பேர் வந்து சுந்தரமூர்த்தி சார். அவங்க முழுமையாக அதை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் எப்படி பயன்படுத்தினாங்க, எவ்வளோ அவங்க ஃபீல் எப்படி இருக்குன்றதை நம்ம கேட்டுப்போம். சார் வணக்கம் சார். நம்ம ப்ராடக்ட்டை சார் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்கள் எத்தனை தடவை பயன்படுத்தினீங்க, ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தடவை மேலே ஸ்ப்ரே பண்ணிச்சு, ஒரு தடவை ஸ்ப்ரே கொடுத்துருக்கீங்க. அதுக்கு உரத்தோட மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க. என்னென்ன ப்ராடக்ட்டுங்க சார்? கிரானுவல்ஸு, பவர் கோல்டு உரத்தோட மிக்ஸ் பண்ணிட்டோம். சரி. ஸ்ப்ரேக்கு வந்து அக்ரிகரோ 690, ஃபைல் கேரு, லிக்வைடு. ஓகே. அப்படியே அதில் சேர்ந்தா கம்ப்ளீட்டாக சேர்த்து கார்பன் கொடுத்தீங்களா? கார்பன் கோல்டு கொடுக்கல சார். கார்பனே கொடுக்காமே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கார்பன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இமீடியட்டாக எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை சாயில் கேர் ப்ளஸ் கூட சேர்ந்து கார்பன் ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கோம். அது கொடுக்காம இவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ல கலந்து நம்ம கார்பனையே நம்ம நெக்ஸ்ட் டைம் கொடுக்க சொல்லுவோம். இது இன்னும் பெரிய ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வந்து கீழே என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னா கிரானுவலும் பவர் கோல்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு எத்தனை பாக்கெட் கொடுத்துருக்கீங்க சார்? வந்து 3 கிரானுவல்ஸ், ஒரு பவர் கோல்டு சார். ஒரு ஏக்கருக்கு 3 பாக்கெட் கிரானுவல், அதாவது 6 கிலோ கிரானுவல், 1 கிலோ சாயில் பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாயில் பவர் கோல்டு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 1 லிட்டர் சாயில் கேர் ப்ளஸ், 1/2 லிட்டர் வந்து அக்ரிக்ரோ, 1/4 லிட்டர் வந்து ஸ்டிக்னைட்டி கலந்து ஒரு ஸ்ப்ரே, ஒரு 2 தண்ணி பாதிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்த்தோம்னா ஒரே ஈக்குவலாக இருக்குது. நம்ம அங்கே இங்கே சார் காமிக்க சொல்கிறேன் வீடியோவை, எங்கே பார்த்தாலும் ஒரே ஈக்குவலாக இருக்குது. அன்னி ஒன்றே இல்லை. காரில் போகும்போது பிடிச்சிட்டே போக முடியும். அது கூட நல்ல ரிசல்ட் தான். இப்போ எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாருமே பயன்படுத்தி ரிசல்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்கள் உணர்வுபூர்வமாக சொல்ல முடியும். இந்த கரும்போட ரகம் வந்து ஆப்பிள் ரகம்னு சொல்கிறாங்க. இதோடைய வளர்ச்சியை விட கரும்புடைய தடிமன் அதிகமாகுன்ட்டு உள்ளே பார்த்தா உண்மையிலுமே தடிமன் நல்லாவே இருக்குன்னு நீங்கள் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அந்த போத்து கரும்புலேருந்து எல்லாமே ஒரு அந்த க்ரோத் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இந்த ஆப்பிள் ரகம் கரும்பு பற்றி. நானும் இப்போ தான் புதுசாக இது நட்டுக்கிறேன். ரொம்ப நாள் நட்டது கிடையாது. சரி நட்டு பார்ப்போம். இந்த சேப்பு கரும்பு தான் கரெக்டாக அடிக்கடி சாகுது. அது பயிரும் கிளம்ப மாட்டேங்குது மத்தம்பல. அதனால இது நட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம மற்ற கரும்புக்கெல்லாம் மருந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எப்படி வித்தியாசம் பார்க்குறீங்க? இப்போ நல்லா இருக்காது. என்ன கொடி இருந்துக்கிட்டு நான் கொலையை வாங்கிடுச்சு. 4 மருந்து அடிச்சுட்டேன். ஓகே. இப்போ நம்ம என்ரூட்ஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா வளர்ச்சி நல்லா இருக்குங்களா? மழை பெய்ஞ்சா இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க.